வெல்கம் டு நில் கவனி சொல். நான் உங்க சஹா. குடிக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ற அந்த உலகம் எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். அளவா குடிச்சா பல அரிய புதிய சிந்தனைகள் வரும். தங்களது அரிய சிந்தனையில் கண்டுபிடித்த ஏதாவது ஒன்றை கூறுங்கள் ஐயா. குடிச்சிட்டா நீங்க எதுக்கு அடிக்ஷன்? சரகு சாப்பிட்டா விரோதிக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து 2 பேரும் பேசிக்க முடியும். இந்தியா பாகிஸ்தானுக்கு இது தெரியவே மாட்டேங்குது சுத்தமா. காலையில 5 மணிக்கு கரெக்டா கடைக்கா பார் திறந்துருக்க மாட்டாங்க. பார் போய் நாங்க தட்டுவோம் 5 மணிக்கு. தமிழ்நாட்டுல காலைல 5 மணிக்கு வேற எந்த பொருளுமே வாங்க முடியாது. கையெல்லாம் அப்படி பயங்கரமா ஆடும். அந்த கட்டிங் சாப்பிட ஒருபாடு. ஆனா உங்ககிட்ட முடி வெட்ட வரவங்க என்ன மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல எனக்கு என்னமோ அதான் தோணுது. அப்பெல்லாம் நல்லா வெட்டுவீங்க. கரெக்டா இருக்கும். அவங்களே பார்த்து என்ன பண்ணுவாங்க, பாண்டியன் ஒரு கட்டிங் சாப்பிட்டாதான் கரெக்டா நீ இருக்கிற அப்படின்னு ஒரு கட்டிங் அவங்களே வாங்கி கொடுத்து வேலை செய்ய சொல்றவங்களே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் சொன்னார் வந்துட்டு எதிரியை திட்டுவேன்னு. ஏன் குடிக்காம திட்டு, அவன் எதிரி தானே, கூப்பிட்டு பேசு, என்ன பிரச்சனை உனக்கு, நான் பேசுவேன். என்ன இன்னும் சொல்ல போனா குடிக்காதப்போ இன்னும் தெளிவாவே திட்டலாம். ஐயோ குடிக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துடும் போது என்கிட்ட ஒரு 2 ரூபா காசு கூட இல்லை. வேலை போயிடுச்சு, வெளிநாட்டுக்கு வேலை போக முடியாம போயிடுச்சு, டைவோர்ஸ் ஆயிடுச்சு, குழந்தை போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, உடல் ஆரோக்கியம் போயிடுச்சு. வேற என்ன சார் போகணும் அந்த குடினால? நம்ம பேச போற விஷயம் கொஞ்சம் சென்சிட்டிவானது. அதே சமயத்துல எல்லாரும் பேச விருப்பப்படுறது. சமூகத்துல சில விஷயங்கள் பிரதிபலிக்கிறப்பதான் அது மேடை வரைக்கும் வந்து அது அலங்கரிக்குதா அல்லது சில விஷயத்தை அரங்கேற்றுகிறோமா அப்படிங்கறது முக்கியம். 2 பக்கமுமே குடியுரிமை பத்தி பேசினா சந்தோஷப்படுவோம். நான் ஒரு இந்திய பிரஜை, இந்திய குடியுரிமை அப்படின்னு பேசினா. ஆனா குடி பிரதானமா இருக்கு அப்படின்னு சமீபத்தில் அது ஊடகங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், நம்ம சொல்ற வாக்குரிமையே வந்து குடி ஜாஸ்தியா இருக்கு, அரசாங்கமே அது செயல்படுத்துது. இன்னொரு பக்கம் முன்பொரு காலத்துல நம்ம தாத்தா அப்பால அந்த காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சாராயம் ரொம்ப தள்ளி வித்துக்கிட்டு இருந்தாங்க, அல்லது கல்லு பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இலைமறை விகாயா தெரியாம அதை உந்துதலா எடுக்கணும் பருகணுங்கிறவங்க மட்டும் அங்க போய் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது சமூகத்துக்குள்ளே வந்துருச்சு. சோ அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாதான் நம்ம பார்க்கணும். அந்த காரணத்துக்காக தான் வெளிச்சமா மேடையில நிதர்சனமா மனசை திறந்து சில உண்மைகள் பேசணுங்கிற காரணம் தான். இது அடுத்து வர சந்ததிக்கோ அல்லது கேட்டுக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கோ, உட்காந்து வீட்டுல பாத்துக்கிட்டு இருக்க தோழிகளுக்கோ இந்த குடி உலகம் அப்படிங்கிறது புதுசு. பக்கத்துல இருக்கவங்க, வீட்டுக்காரரு, தம்பி, அண்ணன்னு யாராவது ஒருத்தர் அதுல பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வகை வகையா அதை வந்து செலுத்திக்கிட்டு இருக்கலாம். அதற்காக தான் இன்னைக்கு நில் கவனி சொல்ல குடியை பத்தி பேச போறோம். குடி அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்து இருந்தா, ஏதோ இன்னைக்கு தோன்றி நேத்து தோன்ற விஷயம் கிடையாது. மன்னர் காலத்துல இருந்து இருந்ததுதான். பழரச பானம் அப்படின்னாங்க, மதுரச பானம் அப்படின்னாங்க. இன்னைக்கு மதுபானமா அது பரிணாமம் வந்திருக்கு. ஆனா அந்த குடியை பத்தி பேசுறப்ப எப்பவுமே ஒரு நெருடல் இருக்கும். சே இதெல்லாம் பேசலாமாடா, எப்பவுமே இந்த கற்புன்னு பாரதி அன்னைக்கு சொன்னான். டே அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. அவ்வே சொன்னான், சொற்திரும்பாமை தான் கற்புன்னு. சொல்லி அவன் மாறாம இருக்கானோ அவன் தான் கற்புடையவன் அங்க சொல்லிட்டு போயிட்டான். ஆனா இன்னமும் நம்ம ஒரு விஷயத்த உள்ளதான் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் குடி பிரதானமானது. இங்க பேச போற 2 சைட்லயும் வந்திருக்க அன்பர்கள் தான் இந்த நிதர்சனமான உலகத்தை, அதுவும் குடி பத்தின விஷயத்த ஸ்ட்ரெயிட்டா முகத்துக்கு நேரா சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒளிவு மறைவும் இல்லாம முகத்துக்கு நேரா சொல்ற விஷயம். அதுக்குள்ள போறதுக்கு வரைக்கும் முன்னாடி நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த பக்கம் சோசியல் ட்ரிங்கராவோ அல்லது குடி வேணும்னோ அல்லது குடியோட சாராம்சம் நிச்சயமா இப்ப இருக்க காலகட்டத்துல மறுக்க முடியாதுன்னு அன்பர்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஊடகத்துல அந்த மாதிரி வெளிச்சமா காட்டிக்க யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. ஒரு வீட்லயே போய் நான் ஜாலியா நான் குடிக்கிறேன் தெரியுமா அப்படிலாம் நம்ம போய் அறிமுகப்படுத்திக்க முடியாது மேபி. ஆனா உண்மையா பேச வந்திருக்கவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் அதை மறுத்து அப்படிப்பட்ட உலகம் வேணான்னும் இந்த உலகம் அதை வந்து சீரழிக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல வந்திருக்க தோழிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள். நான் இந்த பக்கம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதோட ஜாலி, அதோட சாராம்சம் சொல்றப்ப நண்பர்லாம் சிரிக்கிறார் பயங்கரமா. அது ஜாலியான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ம்லெஸ்ங்கிறது அடுத்தது எந்த பிரச்சனைக்குள்ளானதெல்லாம் நிஜமா நிறைய பேசலாம். அதுக்காக கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கோட் வேர்ட் சொல்லி ஃப்ரெண்டை கூப்பிடுறோம் நம்ம? பொதுவா ஃப்ரெண்டுங்க சர்க்கிள்ல கூட மீட்டிங் இருக்கு. மீட்டிங்னாலே குடிதான். சூப்பருங்க. மீட்டிங் இருக்கு. வேற என்ன இருக்கு? இந்த மாதிரி தான் குட்டி குட்டியா அந்த சங்கேத மொழிகள் என்ன, குடிக்கிறவங்களை எப்படி கூப்பிடுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கூப்பிடுறோம்? மச்சான் சிக்னேச்சர் போட போலாம் அப்படின்னு, சைன் பண்ண போலாம். ஓகே, சிக்னேச்சர் போட போலாம். ஓகே, ஒரு சின்ன வேலை இருக்கு, வெளியில வா போயிட்டு வரலாம். ரொம்ப சின்ன வேலை இருக்கு, வெளியில வா போலாம். மாப்பிள்ள கடைக்கு போயிட்டு வரலாமா? கடைக்கு போயிட்டு வரலாம். கடைக்குனாலே அந்த கடைக்கு தான் நம்ம போறோம் அப்படின்னு. என்ன மச்சான் டைம் ஆயிடுச்சு, மெடிக்கல் போலாமா, டானிக் சாப்பிட? மெடிக்கல் டானிக்? அப்பா என்ன மச்சான் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்க, ஒரு அஜால் குஜால் ஏதாவது உண்டு? அஜால் குஜால்லாம் உண்டு, ஓகேவா? என்ன மச்சான் டைம் ஆச்சுடா, வாடா போய் பெட்ரோல் போட்டு வரலாம்னு சொல்லுவோம். பெட்ரோல் போட்டு வரலாம், வண்டிக்கு பெட்ரோல் போடுறது. அப்பா டீ சாப்பிட்டு வரலாம். டீ சாப்பிட்டு வரலாமா? டீனாலே அதான். மச்சி வா மச்சி ஏர்போர்ட் போலாம்.
ஏர்போர்ட். பறக்கலாம். எக்ஸாக்ட்லி. சூப்பர் சூப்பருங்க. ஏர்போர்ட் போலாம். மச்சான் இன்னைக்கு சிட்டிங் போடலாமா? சிட்டிங் போடலாமா? அங்க இருந்துலாம் சவுண்ட் வருது. நம்ம இங்க இருந்து பேசுற சங்கேத மொழிகள்லாம் கேமராமேன்லாம் கேக்குது, சவுண்ட் வருது அங்க இருந்து. எப்படி இருக்கு அந்த சங்கேத மொழிகள்? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல இது தவிர வேற ஏதாவது அவங்க பேசி போவாங்களா உங்க லைஃப்ல நீங்க பார்த்தது? முக்கியமா ஒரு சமாச்சாரம் இருக்கு, வா பேசலாம். ஒரு சமாச்சாரம். ஒரு சமாச்சாரம் இருக்கு. ஏதாவது விஷயம் உண்டான்னு. ஏதாவது விஷயம் உண்டா? சரியான வார்த்தைங்க அது. சார்ட்ட கொடுங்க சார். சார் நிறைய ஸ்கிரீன்ல பாத்திருக்கோம், நாங்க ஸ்கிரீன்ல பார்த்துலாம் பரவசப்பட்டிருக்கோம். இந்த சைடுல நீங்க உட்காந்துருக்கீங்க, பயங்கர ஆச்சரியமாவும் இருக்கு எனக்கு. எப்படி கூப்பிடுவோம் நம்ம நண்பர்களை? கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவோம்? குஜாலா இருக்கலாம், அப்படி குஜாலா இருக்கலாம், அஜால் குஜாலா இருக்கலாம். ஓகே, நான் இந்த பக்கம் தான் கேக்குறேன். எனக்கு யாராவது ஒருத்தர் அழகா விவரிச்சு சொல்லுங்களேன். ஏன்னா குடிக்காதவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, இந்த சைடுல இருக்கவும் பார்ப்பாங்க. உங்க உலகம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது சாப்பிட்டா எனக்கு வந்து தலைவலி போயிடுது, நிறைய மெடிசனல் ட்ரீட்மெண்ட்லாம் அது மூலமா எனக்கு இருக்குங்கிறத நம்பப்படுறோம் நம்ம. ஆனா அந்த குடியை ஒரு கொண்டாட்டமா பண்ணுவோம். ஒரு 5-6 பேர் உட்காந்துக்குவோம், கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அளவெல்லாம் கரெக்டா ஊத்திட்டு, எல்லாம் அளவு சரியா இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி தண்ணி ஊத்திட்டு, அந்த மாதிரி அதை அனுபவிச்சு சொல்லுவாங்கல்ல சில பேர். அப்படி எடுத்து பூமாதேவிக்கு ஒரு 3 சொட்டு எடுத்தோன்னே விடுவோம். ஏதோ பூமியே அதுலதான் சுத்துற மாதிரி. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல தான் அந்த பூமி சுத்துது அப்படின்னு நெல்லைக்கண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி அப்படி எடுத்து விடுவோம், டக் டக் டக்குன்னு விடுவோம். விட்டுட்டு பிரியாணிலாம் வச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த குடியை எப்படி அனுபவிப்பீங்கன்னு கேட்கறேன். நாங்கள் எப்பயாவது குடிக்கிற ஜாதி தான், எப்பயுமே குடிக்கிற ஜாதி இல்லை. அதாவது குடிச்சா, அளவாக குடிச்சா பல அரிய புதிய சிந்தனைங்க வரும். அப்பா பாப்பா 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 அப்பா, வெரி குட் வெரி குட். அதாவது நிறைய எழுத்தாளர்கள், நிறைய டைரக்டர்ஸ், இன்னும் பல பேர் வந்து அளவாக குடிச்சிட்டு பல புதிய சிந்தனை வரும். ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிச்சா சுய சிந்தனையே இருக்காது. நாங்கள் எப்பயாவது குடிக்கிற ஜாதி. எப்பயாவது குடிச்சா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வீடும் சந்தோஷமா இருக்கும். எப்பயுமே குடிச்சா நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது, வீடும் சந்தோஷமா இருக்க முடியாது. தங்களது அரிய சிந்தனையில் கண்டுபிடித்த ஏதாவது ஒன்றை கூறுங்கள் ஐயா. அரிய சிந்தனைலாம் கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாதுங்க. ஏதாவது நல்ல விஷயமா கூட, சின்ன விஷயமா கூட இருக்கலாம், இல்ல நிகழ்ச்சின நல்ல விஷயமா கூட இருக்கலாம். சொல்லுங்களேன் என்ன? பொதுவா நான் என்ன தெரிஞ்சுக்கன்னா, அஜிந்தா பாக்கு இருக்குங்க சார், அஜிந்தா பாக்கு, நிஜாம் பாக்கு, அதை போட்டு சாப்பிட்டா சுத்தமா வாசனையே வராது. அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புங்க. அது நிஜாம் பாக்கு காரணம் தான், அந்த கம்பெனிக்காரருக்கே தெரியாதுங்க. அது உண்மையிலே பெரிய அது போட்டு சாப்பிட்டா வாட வராதா? ஆமாங்க சார். அதாவது நீங்க உங்களோட மதுபானத்துல போட்டு அதை குடிச்சீங்கன்னா வாட வராது. ஆமாங்க. ஓகே, நான் இங்கிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தீங்க. பாவம், குடியை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இவங்க குடிக்கிறத விவரிக்கிறத நம்ம கேட்கணுங்கிறது, பாக்கணுங்கிறது பயங்கர கஷ்டமான விஷயம் தான். இருந்தாலும் நீங்க சொல்லுங்களேன், இவங்களை பார்த்தா குடிச்சிருக்காங்கிறத எப்படி கண்டுபிடிப்போம்? பார்த்தோன்னே குடிச்சிருக்காங்கப்பா, நம்ம பேருந்துல போகலையோ, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ, வீட்டுக்குள்ள வரப்பையோ பார்த்தோன்னே சில பேர் கண்டுபிடிப்பாங்க இவங்க குடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு. எப்படி? என்னென்ன? கண்ணை பார்த்தா, நாங்க வீட்டுக்குள்ள இருந்து வரும்போதே கண்ணை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் சார். அப்படியா? என்ன கண்ணு சொருகுமோ? கண்ணு வந்து ஒரு மாதிரியா இருக்கும். இல்ல சொருகுமான்னு கேக்குறேன். என்ன பண்ணும்? சாப்பிட்டு வரும்போதே அவங்க கண்ணு வித்தியாசமா இருக்கும். கண்ணு வித்தியாசமா இருக்கும். நீங்க அது மாதிரி யாராவது பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வீட்டுல உள்ளவங்க தான் பார்க்க முடியும், வெளியே பார்க்க. யாருங்க வந்திருக்காங்களா? யாரும் கேக்குறேன். பையன். எங்க பையனா? குடும்பா, குடும்பமா? மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. என்ன வயசுப்பா? 17 வயசா? அம்மா கூட அம்மா சொல்ற அளவுக்கு அம்மா கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு பையன் குடிக்கிறான் அம்மா சொல்றது எவ்வளவு பெரிய வலியையும் வேதனையும் ஏற்படுத்தும் தெரியுமா உனக்கு? வேற யார் அந்த மாதிரி உறவு ரீதியா யாரா வந்திருக்கீங்க? பையன் வரும்போது பார்த்தாங்கன்னா ஒரு ரவுடி மாதிரி வருவான். ஒரு நாள் பார்த்தானே ஒரு 5 வருஷமா குடிச்சுன்னு இருந்தேன். கல்யாணம் பண்ணி விட்டேன். சரி கல்யாணம் பண்ணானா திருந்துறான்னு பார்த்தா, கல்யாணம் பண்ண அப்புறம் பொண்டாட்டி அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். அடிக்கிறது, குடிச்சிட்டு பொண்டாட்டி எங்க மாணவரையும் அடிக்கிறது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி திருந்தவன்ப்பா, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். ஒரு நாள் என்ன பாட்டை எடுத்து குத்த வந்துட்டான். நான் மேலே வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டேன். ஐயா அவருக்கு பேசுங்க, மைக்ல பேசுங்க, மைக்ல பேசுங்க. நன்றி. ரூபன் ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டோன்னே இப்போ 2 பிள்ளைங்க, 2 ஆண் பையங்க நல்லா இருக்கிறான். குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா கொடுங்க, தம்பிட்ட கொடுங்க. என்னப்பா என்ன பண்ண நீங்க? என்ன பண்ணீங்க? என்னோட குடி வாழ்க்கை வந்து 10 வருஷம் சார். 10 வருஷம்? 10 வருஷம். வயசு என்னப்பா? எனக்கு 25, 26 பக்கத்து 26. 26. 16 வயசுல இருந்தே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? 14. ஓகே. ஆரம்பத்துல வந்து ஸ்கூல் படிக்கும்போது தெரியாம பட்டசாராயம் தாச்சிட்டேன். பட்டசாராயம்? அதுக்கப்புறம் எப்பயாச்சும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நைட் ஸ்டடி பண்ணும்போது பீரு எப்பயும் அடிப்போம். அது குடி அளவு பத்தல, எனக்கு போதை பத்தாம மறுபடியும் பிராந்தி இந்த மாதிரி ரம்மு இதில் போயிட்டு ஃப்ளூயிடு பண்ண. படிக்கிற காலத்துல? படிக்கிற காலத்துல நண்பர்களோட? நண்பர்களோட. விளையாட்டா தான் ஆரம்பிச்சிங்க?
விளையாட்டாக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சுட்டு எங்கேயாச்சும் வாரத்தில் 2 நாள் அடிக்கிறது, சனி ஞாயிறு. அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகும்போது வருது, நைட்டில் போனால் பகலில் குடிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக எங்கேயாச்சும் போயிட்டு ரூமில் அவங்க ரூம்லேயே போயிட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி இருந்தது. குடியின் அளவு அதிகரிச்சு தான் போயிருந்ததை தவிர கம்மியான பொழப்பு இல்லை. அப்படியே 5 வருஷமாக போயிருந்தது. நானும் அவங்க வந்து வேலைக்கு போயிடுவாங்க, நான் நைட் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னா வீட்டில் வந்து பத்துருவேன். நான் படுத்துட்டு சரி தண்ணியை போட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஏன் தான் போயிடுவேன் நான் வேலைக்கு. அந்த மாதிரியே இருந்தது. சரி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்ன வயசு உனக்கு கல்யாணம் பண்றப்பா? கல்யாணம் பண்ண போய் 21. 21. கல்யாணம் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃப் வந்துட்டாங்களே, என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலே எடுத்துன்னு வந்து அடிக்க ஆரம்பித்தேன். நாளுக்கு அதிகமாக தான் ஆகினதை தவிர கம்மியான பொழப்பு இல்லை. குறைக்க முடியல. சரியாக சாப்பிட முடியல, தூங்க முடியல, குடும்பத்தை சரியாக பராமரிக்க முடியல. இவங்களாம் பார்த்துக்கினாங்க 4 வருஷமாகும். அப்புறமேட்டு நானே என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. அதுக்கப்புறம் அவர் எங்கள் அப்பா வந்து இங்கே இருந்தால் செட் ஆக மாட்டார். 2-3 வாட்டி பிரிட்ஜிலெல்லாம் கீழே ஊன்ட்டேன் நான், தண்ணி வச்சுட்டு பிளாக் அவுட் ஸ்டேஜில். எனக்கே தெரில நான் எங்கெங்கே போகிறேன்ட்டு. பிரிட்ஜிலேருந்து கீழே ஊன்ட்டேன் 2-3 வாட்டி. ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இந்தமாரி டைமில் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாரி ட்ரீட்மெண்ட் சென்டர் மூலிமா இன்னொருத்தர் மூலிமா போனேன். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு வந்தேன். இப்போ 3 வருஷம் ஆகுது. கடவுள் புண்ணியத்தில் நல்லா வேறு. அது எதிர்க்கணும், சண்டை போடணும், அப்பாவே குத்தணும், அந்த மனப்பான்மை எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த போதை கட்டிங் போகிற வரைக்கும் தான் சார் நான் தயானந்தன். கட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் தயானந்தன். கட்டிங் போச்சு நான் தயானந்தன் இல்லை. என்னையே மீறி உள்ள ஏதாவது என்ன செய்யறேன்னு தெரியல. அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எப்படி போகிறோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோன்னா 8 போட்டு தான் போவோம் வீட்டுக்கு. குடி வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 5 குவார்ட்டர் 6 கூட குடிப்பேன். 6 குவார்ட்டரா? 6 குவார்ட்டர் குடிப்பேன். 4 குவார்ட்டர்னா ஒரு ஃபுல் 1.5 ஃபுல் குடிப்பேன். 1.5 ஃபுல்லு ஜாஸ்தியாக போவோம். 1.5 ஃபுல் குடிச்சிட்டு நடப்பீங்களா, போவீங்களா? வாங்கும்போது 2 குவார்ட்டர் வாங்குவேன். 2 குவார்ட்டர் வாங்குவேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 குவார்ட்டர் தான். வேலைக்கு போயிட்டு வந்து 2 குவார்ட்டர் தான் வாங்குவேன். 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் வாங்குவேன். அதுமாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா ஐப்பன் கோயிலுக்கு இந்த தீமை இருக்குதுன்னு விருப்பம் மாலை போடுவேன். மாலை போட்டேன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னா 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர் வாங்க மாட்டேன். 5 குவார்ட்டர் 20 குவார்ட்டர் வாங்கிக்குவேன். மாலை போட்டு வந்தோன்னே பாக்கியெல்லாம் தீக்கணும். முன்னாடி வந்து 20 குவார்ட்டர் 5 குவார்ட்டர் வாங்குவேன். வாங்கி 2 நாளைக்கு கடைக்கு வர மாட்டேன். வச்சு வீட்டில் வச்சுன்னா 2 நாளைக்கு அந்த 2 நாளைக்கு குடிச்சிடுவேன். 2 நாளைக்கு 5 குவார்ட்டர் குடிச்சிடுவேன். 2 நாளைக்கு குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போட்டுக்குவேன். வீட்டில் வந்து என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் தெரியாது. ஆனால் ஓவராக தான் இருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 4 பசங்க 2 பசங்க இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையங்கிறாங்க. உங்க கூட யார் வந்திருக்கா? நீங்க வீட்டில் வந்துருக்காங்க. வீட்டில் கொடுங்க. அம்மா உங்க பேர் என்னம்மா? புஷ்பா. ஐயா என்ன வேலை பார்க்கறாரு? அவர் ஜெல்லி போடுற வேலை சார். சரி, அது ஏதோ 15 இட்லி திங்கிற மாதிரி 15 குவார்ட்டர் குடிச்சேன்னாரு. என்ன பண்ணுவாரு வீட்டில்? என்ன பண்ணுவார் அவரு? ஆமா சார், ரொம்ப கஷ்டமா பட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் கையில். டெய்லி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்னா கூட பத்தாது அவருக்கு. நான் வேலை செய்கிற காசும் வாங்கிக்குவார், அவர் வேலை செய்கிற காசும் வாங்கிக்குவார். சுற்றி பக்கம் கடை வாங்குவார். நைட்டு ஃபுல்லாகவே குடிப்பார். நைட்டு 20 மணி நேரம் தூங்க மாட்டார். வாங்கி நின்று வச்சுக்குவார். 10 பாட்டில் 20 பாட்டில் கூட வாங்கி நின்று வச்சுக்குவார். நைட்டெல்லாம் குடிப்பார், கத்தர்களெல்லாம் குடிப்பார். அது கேட்டால் என்னை வச்சு அடிப்பார். வீட்டில் சாப்பாடு செஞ்சால் சாப்பாடு எடுத்து கடாசுவார். குழம்பு வச்சு அதை எடுத்து ஊற்றிடுவார். பசங்களுக்கு எடுத்துவார். நிம்மதி இல்லாத வாழ்ந்துருந்தேன் நான். அப்புறமா அந்த ஊர் ஜனமெல்லாம் சொன்னாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற நீ, தூக்கு கூட போட்டுக்கலாம். நான் எங்கள் தம்பி எங்கள் அம்மாலாம் வந்தாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தைரியம் சொன்னாங்க. அப்புறமா இல்லை போய் வந்து கூட எனக்கு கொலை கூட பண்ணிடுவார், நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு. இல்லைம்மா நீ சேருமா அப்படின்னாரு எங்கள் தம்பி. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம, சேரு. அப்படி தான் செத்துரு அவர் கையில். எவ்வளோ நாள் தான் நீ இனிமேல் படுவ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு சேர்த்த. உச்சகட்ட அராஜகம் அவர் பண்ணது என்ன? உச்சகட்டமா என்ன பண்ணிருக்காரு? ஆனால் நான் வந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை சார். அவர் கல்யாணம் பண்ணி வந்து. ஓ, நீங்க கல்யாணம் பண்ணதுல இருந்தே அவர் குடிச்சிட்டு இருக்காரு? ஆமா சார். தாலி கட்ட சொல்ல கூட ஃபுல் பால் தான். ஏன் லவ் ஃபெயிலியரா உங்களுக்கு? லவ் ஃபெயிலியரோ? லவ் ஃபெயிலியரா அவருக்கு என்ன பண்றது? ஆமா சார், லவ் மேரேஜ். கல்யாணம் பண்ணதுல இருந்தே குடிச்சிட்டு இருக்காரு? தாலி கட்டுற அன்னைக்கு கூட ஃபுல்லா குடிச்சிட்டு வராரு. தாலி கட்டுற அன்னைக்கு குடிச்சாரு? சமமாய அந்த மயிலே தாலி கட்டாரு எனக்கு கோயில்ல, திருவண்ணாமலை கோயில்ல. வெளியிலயும் ஊத்துது உள்ளேயும் ஊத்திருக்காரு தலைவர். ஒரு விஷயம் நினைச்சு பாத்தீங்களா நீங்க? அன்னைக்கு நம்ம பண்ணதெல்லாம் அது அராஜகமா இருந்திருக்கலாம், துன்ப பொருளா இருந்திருக்கலாம். இந்த சைடு நீங்க இப்ப உட்காந்துருக்கீங்கிற காரணத்தினால அவங்களுக்கு அது சிரிப்பை மட்டும்தான் வரவழைக்க முடியும். ஓவர் சோகம், ஓவர் பிரச்சனை எப்பவுமே திடீர்னு நினைச்சு பார்த்தா ஒரு சிரிப்பை வரவழைக்கும்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. நான் எதிர்பார்க்கல 2 சைடுமே
குடியை ஆமோதிப்பவர்களும் அல்லது குடிக்காக தங்களது வாழ்க்கையை இழந்து இனிமே அது வேண்டான்னு பிரார்த்தனை செய்பவர்களும் இங்க இருக்காங்க. ஒரு மதுவுக்கான விஷயம்தான். ஒரு சோசியல் ட்ரிங்கா அதை பாக்குறாங்களா, கட்டுப்பாடுக்குள்ள இருந்தா எதுவுமே தப்பு இல்ல சார் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நாங்க நண்பர்கள் கூடுகையில அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். எல்லை மீறி போக வேண்டாம் அப்படின்னு இந்த சைடும் இல்ல, அது அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா அதோட கிராஃப் போக 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 நம்மளோட கைக்குள்ள இருக்காது அப்படின்னு வாழும் சாட்சியாக நண்பர்களும் தோழிகளும் இங்க வந்திருக்காங்க. நிறைய பேர் அளவுக்கு மீறி குடிச்சாதான் தப்பு, மதுங்கிறது தப்பு கிடையாது இப்ப இருக்க சோசியல் விஷயங்கள்ல அப்படின்னு நண்பர்களும், இல்ல அளவே கிடையாது, அதுக்கு அந்த அளவே வேற இருக்கணும், குடிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மீண்டு வந்தவங்க இந்த சைடும் இருக்காங்க. ஆகச்சிறந்த சிறப்பு விருந்தினர்கள். மற்ற எந்த டாபிக்ஸ்க்கும் நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், அது அந்த தலைப்பு வந்து எதை சார்ந்து இருக்கும்னா சிறப்பு விருந்தினர்களோட கருத்து சார்ந்து இருக்கும். நெடுநாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க, அவங்களோட கருத்துக்கள் கேட்கிற, அவங்களோட புத்தகங்களை பின்பற்றுகிற 2 சிறப்பு விருந்தினர்கள். மேலும் இதை புரிவதற்காக, மெருகூட்டுவதற்காக இல்ல, புரிந்து கொள்வதற்காக இந்த குடிய அணுகிற முறையா இருக்கட்டும், இந்த குடிய வேற இருக்கிற முறையா இருக்கட்டும் வந்திருக்காங்க. 2 பேருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்கள். மனுஷபுத்திரன் சார் முதல்ல. இந்த பக்கம் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சாருணவே சார். சில கண்ணதாசன், வாலி இந்த மாதிரி சில பிரபலங்கள் தான் நான் குடிக்கிறேன் அப்படிங்கறத ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க கட்டுரைகள்ல நீங்க பேசின பேச்செல்லாம் குடிய ஆராதிச்சும் குடி எனக்கு வந்து மகிழ்ச்சி வந்து ஒரு கொண்டாட்டமான விஷயம், நான் குடிப்பேன். எப்படி அது? ஆனா இந்த டாஸ்மாக்ல கிடைக்கிற குடி கிடையாது. இது வந்து ரொம்ப மோசமான ஒரு மதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க யார் வேணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். எந்த அரசு மாறினாலும் இந்த ஒரே முதலாளிகள் தான் இதை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஏன் வந்து கள்ளு கடை திறக்கிறது இல்லை? நானும் பல இடங்கள்ல வந்து ஷோக்கள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். கள்ளு வந்து ரொம்ப தீங்கு இல்லாதது, ரொம்ப நல்லதுன்னு சொல்றதை விட அது தீங்கு இல்லாத ஒரு விஷயம். அந்த இதை அதை வந்து பேன் பண்ணிட்டு இந்த மாதிரியான ரசாயன கழிவு அப்படின்னு தான் சொல்லுவேன். இது விஷம் தான் இது. ஸோ நான் குடிக்கிறது வந்து இந்த மாதிரியான இது இல்லை. ஒரு நல்ல ஓக் மரங்கள்ல அந்த பேரல்ல போட்டு ஊற வச்சு அந்த மாதிரியான ஒயின் தான் நான் குடிக்கிறது. இங்கே வந்து மதுவை ரொம்ப உலோகங்கள்ல, மட்டமான உலோகம், தகரம், அந்த மாதிரியான இதுல தான் ஊற போடுறாங்க. ஊற போடுறதே இல்லை, அப்படியே ரொம்ப மட்டமா தயாரிக்கிறாங்க. இது எந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க குடிக்கணும்னு விருப்பப்படுவீங்க சார்? ஒரு நண்பர்கள் சேரையிலையா, இல்ல கிரியேட்டிவிட்டி அதாவது யோசிக்கணுங்க இதையா? கிரியேட்டிவிட்டி அதாவது வந்து ஒரு உச்சகட்டமான ஒரு மனசோட ரொம்ப உச்சகட்டத்துல தானே வேலை செய்யறோம். அந்த கிரியேட்டிவ் வேலையை அது ஒரு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அது டெய்லி முடியும். டெய்லி குடிக்கிறது இல்லை, அது வேலை கெட்டு போயிடும். ஸோ அதை முடிஞ்சு ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலை எப்போ கொண்டாட முடியும்? உங்களுக்கு எப்போ கொண்டாடணும்னு தோணுதோ அப்போதான். ஏன்னா இங்கே வந்து குடி வந்து ஒரு பெயின் ஆயிடுச்சு. யாருக்கு? குடிக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் ஒய்ஃபுக்கு, அம்மாவுக்கு, அக்கா தங்கச்சி, பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெயினாக தான் மாறுது. நான் வந்து கொண்டாடணும்னா யாருக்கும் பெயினாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு மட்டும் கொண்டாடணும். அது எப்பெல்லாம் கொண்டாடணும்னு அந்த தருணம், ஒரு ரிலாக்ஸ்டு மூடில் அந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு தடவை அப்படி ரொம்ப லயிச்சு அது என்ன எப்பவுமே அது பெயினா இருக்க கூடாது. நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும். அதுல நான் ரொம்ப உறுதியா அனுபவிக்கணும். ஆனா இங்க வந்து தமிழ்நாட்டுல அதை வந்து ஒரு வலியா, வேதனையா, ஏதோ கெட்டு போய் வீணா போற ஒரு சமாச்சாரமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வையில அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அனுபவிக்கிறதோ அல்லது நம்மள விட்டு கொடுக்கறதோ அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? கொண்டாட்டம் வந்து எப்பவுமே நல்ல விஷயம் தானே. ஆனா நீங்க எப்படி அதை கொண்டாடுறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நிறைய பேர் வந்து எங்க வீட்டுல ஒரு 10-15 மெய்ட் சர்வன்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நிற்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, காலையில அப்படியே அடிபட்டு முகம் வீங்கி வருவாங்க. காலையில 8 மணிக்கு வரணும், ஆனா 10 மணிக்கு தான் வருவாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்கல, அவர் வந்து அடி பின்னிட்டாரு, குடிச்சிட்டு போதையில நைட்டு பூரா அடி. அதனால என்னால வேலை செய்ய முடியல. வாரத்துக்கு 3 நாள் லீவ் எடுத்துருவாங்க. ஏன்னா அது வர முடியல. அடி 10 பேரும் சொன்ன 10 பேரும் சொன்ன காரணமும் புருஷன் வந்து குடிச்சிட்டு அடிக்கிறாரு. ஒருத்தர் 32 வயசு 35 வயசுல செத்தே போயிட்டார். இப்படிதான் வந்து குடி வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. இந்த குடி இதை பத்தி தான் இங்க வந்து பேச்சு நடத்திட்டு இருக்க ஒழிஞ்சு குடி வந்து ஒரு கொண்டாட்டம். அதனாலதான் எல்லாம் நான் குடிப்பேன்னு சொல்றதுக்கு பயப்படுறாங்க. நான் சொல்றேன், நான் குடிப்பேன். அதை பத்தி எந்த இவ்வளவு பேரும் வந்திருக்காங்க குடிப்பேன்னு சொல்லிதான் இல்ல, நான் சொல்றது பிரபலங்கள். அது வந்து ஒரு இதான் டேபுவா தான் வச்சிருக்காங்க. மனுஷபுத்திரன் சார், கான்ட்ராஸ்டா தான் இருக்கும் தெரியும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எப்பவுமே வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருக்க நீங்க, எங்கெல்லாம் தீங்கு ஏற்படுதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கணும்னு ஆசைப்படுற நீங்க, குடி அப்படிங்கிற விஷயத்த எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பெரிய டாபிக் தான். நான் சாரு சார்ட்ட பேசிட்டு இருந்த கூட சொன்னார், பெரிய டாபிக் தாங்க, பட் இன்சிடென்ட்டா இன்ஜெக்ஷனா என்ன சொல்ல முடியுமோ நிச்சயமா நான் சொல்றேன் அப்படின்னாங்க. உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க? சாரு சொன்னதனுடைய தொடர்ச்சியா நான் சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எடுத்துக்கிற ஆல்கஹால்ங்கிறது எவ்வளவு மோசமா இருக்கு, எவ்வளவு பாய்சனிஸ்டா இருக்குங்கிறத சொல்றேன். இது ஒரு டாபிக்.
ஆனால் தமிழர்கள் குடிக்கிறப்ப அதை மட்டும் எடுத்துக்கல. ஒரு எண்ணெயில் பொரிச்ச ஒரு சிக்கன் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இந்த கடலைகள் அந்த ரொம்ப மேக்சிமம் அந்த ஆயிலியாக இருக்கக்கூடிய கடலை ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் வந்து பரோட்டா. அதாவது இது எல்லாமே தனித்தனியாக ஒரு ஈவில்னு சொல்லிட்டு சொசைட்டியை ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்கான். அந்த எண்ணெயில் பொரிச்ச பரோட்டா ஒரு பக்கம் இருக்கும். அதாவது நீங்க எதெல்லாம் அந்த சமயத்துல ஒரே நேரத்துல உங்களுக்கு போட்டா உங்களோட உடம்புல அத்தனை விதமான தீமைகளை எப்படி உள்ள வருமோ இது அவ்வளவோடு தான் தமிழர்கள் குடிப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னா, அதாவது வந்து வெறும் வயிற்றுல தான் சாப்பிடணும்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேற்கு நாடுகளில் குடி கலாச்சாரம் உள்ளவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டுக்கு அப்புறம் தான் வந்து குடிக்கிறதுங்கிறத இங்கே ஒரு பழக்கமாக இருந்திருக்கு. வெறும் வயிற்றுல குடிச்சா தான் போதை நிறைய ஆகுமா வந்துட்டு. ஏன்னா அப்போ தானே முதல்ல அந்த குடலில் போய் தாக்கி வந்துட்டு உங்களுக்கு உடனடியான எஃபெக்ட் உங்களுக்கு அப்போ தானே இருக்கும். கல்லீரல் அப்போ தானே உடனடியான ஒரு தாக்குதல் உங்களுக்கு நடக்கும் வந்துட்டு. குடி பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு எந்த டிசிப்ளினும் கிடையாது, நம்பர் 1. 2வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த கொண்டாட்டம்ங்கிறது இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மனநிலை அல்லது ஒரு நாள் அல்லது இப்போ நண்பர்களுக்கு ஒரு கேதரிங் இப்படி குடிக்கிறதுங்கிறதெல்லாம் போய் குடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களையே வந்துட்டு கிரியேட் பண்றது. அதாவது வேலை கிடைச்சா குடி, வேலை போயிட்டா குடி, காதல்ல வந்து வெற்றி அடைஞ்சா குடி, தோல்வி அடைஞ்சா குடி. அதே மாதிரியே தீபாவளி, பொங்கல், எந்த கிறிஸ்துமஸ், ரம்ஜான், எந்த பண்டிகை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறது ஒண்ணுதான் அந்த பண்டிகை அவங்க செலிப்ரேட் பண்றதுக்கு. குறிப்பாக தமிழ் ஆண்களுக்கு, நான் வந்து தமிழர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு பெரிய, அதாவது கொண்டாட்டம் என்பதையே முழுக்க முழுக்க குடியோடு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒன்றாக இவர்கள் எப்படியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருமண வீடுகள், அப்போ எல்லா இடத்துலயும் என்னன்னா மிதமிஞ்சிய குடி, அதே மாதிரி வந்து ஒரு எல்லா இடத்துலயும் நம்ம இந்த மாதிரி பண்றதன் மூலமா ஒரு நியூசன்ஸை கிரியேட் பண்றதுங்கிறது இந்த குடியோட சம்பந்தப்பட்ட ஒரு கல்ட்டாவே மாறிடுச்சு. அப்போ இது நம்ம கேட்க வேண்டியது இதுதான், நீங்க முதல்ல ஹவ் டு ட்ரிங்க், இங்க குடிப்பது எப்படி என்றே தெரியாத ஒரு சமூகம் இப்படி மிதமிஞ்சி குடிப்பது என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது. சார் சொல்ற மாதிரி இப்ப இங்க விக்கிற மதுபானமே விஷம் அப்படிங்கிறாங்க, அதை டைல்யூட் பண்ணுவீங்களா இல்ல அப்படியே ராவா அடிப்பீங்களா? உங்களோட ஸ்டைல் தெரியும் எனக்கு, ஏன்னா இவங்களுக்கு குடிக்கவே தெரியல, குடி அணுகவே தெரியலங்கிறது தான் சிறப்பு விருந்தினரோட கருத்தா இருக்கு. காலையில் 5 மணிக்கு குளிப்போம், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், மாற்றிட்டு போவோம், நேராக கரெக்டாக கடைக்கா பார் திறந்துருக்க மாட்டாங்க, பார் போய் நாங்கள் தட்டுவோம் 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்த ஏரியான்னு சொல்லுங்க, பயலுக பார்த்துட்டு இருக்காங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடில்ஸ் அங்க போனீங்கன்னா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். தமிழ்நாட்டுல காலைல 5 மணிக்கு வேற எந்த பொருளுமே வாங்க முடியாது, எந்த பொருளுமே வாங்க முடியாது காலைல 5 மணிக்கு. காலைல 5 மணிக்கு கொடுக்குறாங்க, ஊரு சைடு ஊரு அவங்களே கொடுத்துருவாங்க. வெறும் வயிற்றுல சாப்பிட்டாதான் சாப்பிட்டது மாதிரி ஒரு திருப்தியும் உண்டாகும், தீர்த்த மாதிரி உங்களுக்கு அது. ஆமா. வேலைக்கு போவீங்களா ஐயா? அதுக்கு வேலை கண்டிப்பா, அந்த கட்டிங் போட்டாதான் அந்த கை ஆட்டம் எல்லாமே நிக்கும். என்ன வேலை, என்ன வேலைங்க ஐயா? நான் கட்டிங் முடி வெட்டுற கடை வச்சிருவேன். கட்டிங் போட்டு கட்டிங் கையெல்லாம் அப்படி பயங்கரமா ஆடும், கை கையெல்லாம் அப்படி பயங்கரமா ஆடும். அந்த கட்டிங் சாப்பிட ஒருபாடு. ஆனா உங்கள்ட்ட முடி வெட்ட வரவங்க என்ன மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல எனக்கு நல்லா வெட்டுவீங்க, கரெக்டா இருக்கும். அவங்களே பார்த்து என்ன பண்ணுவாங்க, வாணியன் ஒரு கட்டிங் சாப்பிட்டாதான் கரெக்டா நீ இருக்கிற அப்படின்னு ஒரு கட்டிங் அவங்களே வாங்கி கொடுத்து வேலை செய்ய சொல்றவங்க இருக்கிறாங்க. வேற இதான் கேக்குறேன், ரொம்ப இயல்பா அப்பட்டமா உண்மையை சொன்னார். கட்டிங் போட்டு நான் போய் கட்டிங் வெட்டினாதான் சார் நல்லா இருக்கும், எனக்கு கடை வந்து திருப்தியா இருக்கும் அப்படின்னு. நான் ஆட்டோ டிரைவரு. நான் சொந்தமாக வண்டி வச்சிருந்தேன் வீட்டில், நானே எங்கள் மனைவி வாங்கி கொடுத்தாங்க வண்டி. அது என்னால் பார்த்துக்க முடியல, குடி மேலே அதிகமாக ஆச்சுட்டு குறைய காணும். சரி டியூ கட்ட முடியல, வண்டி எடுத்து போட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டே ஆகும். நான் வீட்டில் இருக்க பொருள்கள்லாம் அடிக்கடி தூக்கி போட்டு உடைப்பேன். சரி எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுருக்கோமே, காயங்களை எடுத்து போட்டுருவேன். குச்சிட்டு ஃபுல்லாக குச்சிட்டு மறுபடியும் வருவேன். வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்கும், ஃப்ரிட்ஜு கீழே தள்ளி உடைக்கிறது. வண்டி ஃப்ரெண்டு வண்டி எடுத்துன்னு வந்து சவாரி போகிற மாதிரி வீட்டில் இருக்க பொருள்லாம் வண்டியில் ஏற்றி எடுத்து கையில போட்டுருவேன். ஒரு 7 பித்தில் கொண்டாந்தது. அதை ஒரு நாளாக என்ன பண்ணேன், தண்ணி பிடிக்கிற மாதிரி எடுத்துப்போவேன். வீட்டாண்ட லேடிஸ்லாம் இருப்பாங்க, ஏன்னா பார்த்தா தப்பா நிற்பாங்க. சரி தண்ணி பிடிச்சி நான் சொல்லிட்டு எடுத்துன்னு வருவேன். சரி கொஞ்சம் தூரம் போனேன்னு அப்படியே எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டாங்க. எடுத்து கீழே வச்சுட்டு பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு வச்சு சப்பையாக்கிடுவேன். எடுத்து கொடுத்துட்டு 750 ரூபா கையில் கொடுப்பாங்க. எடுத்து ஒரு புல் வாங்கி நேராக வீட்டுக்கு வந்துடுவேன். மனைவி அச்சு திட்டு அமிச்சிட்டேன், வீட்டில் இல்லை, இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். இப்போ பித்தளை குண்டா எடுத்துட்டு போவீங்கல்ல, அப்போ குடிக்காம தான் இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் உடச்சு சார் குடிச்சிருப்பேன் சார். ஒரு கட்டிங் போட்டிருப்பேன் சார், கட்டிங் போட்டிருப்பேன். போட்டு தான் இன்னும் மேலே குடிக்கணும், அடுத்த குடிக்க ரெடி பண்ணிக்கணும். இல்ல என்ன வேணா செஞ்சு குடிக்கணும். கண்டிப்பா சார். என்ன வயசுப்பா உனக்கு? 17. எப்பப்பா குடிக்க ஆரம்பிச்ச? 7th படிக்க சொல்ல 7வது படிக்கும் போது. 7வது படிக்கும் போதுங்கிறது இனம் புரியாத வயசு, குடினா என்னன்னு தெரியாத வயசு. எப்படிப்பா அந்த டைம்ல எப்படி குடிச்சீங்க? உங்களுக்கு எங்க கிடைச்சது முதல்ல? ஃப்ரெண்டுங்க வாங்கி வச்சிருந்தாங்க. ஃப்ரெண்டு, அதான் உன் ஃப்ரெண்டு 7வதோ 8வதோ படிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதானே? அவங்க போய் கடையில போய் வாங்கி வச்சிருப்பாங்களோ? ஆமா. எப்படி அது ஏற்பட்டுச்சு?
அது பசங்கலாம் குச்சிருந்தாங்க. நான் அப்போலாம் போனேன் ஃப்ரெண்டு உங்க வீட்டுக்கு. வயசு பசங்க தான். ஆமா, என் 7வது வயசு படிக்கிற பசங்க தான். பசங்க. ஆமா, ஆ. குச்சின்னு சொல்லிட்டு நான் அப்போ போனேன். அவனுக்கு குச்சிருந்தாங்க. அப்பதான் ஆரம்பிச்சேன் என் குடி. அப்படியே கட்டிங் ஃபர்ஸ்ட்டு 45 தான் குடித்தேன். அப்படியே கட்டிங் கோட்ரு இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அதை அப்படியே விட முடியாமல் குடிக்க முடியாமல் சரக்குலாம் குடிக்க முடியாமல் பீரில் இப்போ இறங்கினேன். பீர் குடிச்சு தான் வீட்டில் அப்படியே சண்டை போட்டுக்கின்னு அம்மா பேச்சை கேட்காம அப்படியே சண்டை போட்டுன்னு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ட்ரீட்மெண்ட்லேருந்து இப்போ குடிக்காம 7வது படிக்கிறப்ப என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? ஒரு 10 இருக்குமா? 12 இருக்குமா? 12 இருக்கும். 12 இருக்கும். 5 வருஷமா குடிக்கிறீங்க? ஆமா. ஆ? 3 வருஷம் 3 வருஷமா குடிக்கிறீங்க. அம்மாட்ட கொடுங்க, மைக் கொடுங்க. அம்மா, வளர்ந்து ஒரு பையன் தான் ஃப்ரெண்டோட போய் குடிக்கிறான் அப்படின்னா அவனோட பிரச்சனை தான் அது. என்ன பொறுத்த வரைக்கும் 7வதுல புள்ள நம்மளோட அடகாத்த மாதிரி, கோழி அடகாத்த மாதிரி நம்ம பக்கத்துல தான் படுக்கும், நம்ம தான் அரவணைப்பா இருப்போம், நம்ம தான் வச்சிருப்போம். அப்ப 7வதுல குடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? எங்களுக்கு தெரியாது சார். நாங்க வீட்ல இருந்தேன் வரும்போது ஏதாவது பண்ணிட்டு வந்துருந்தோம். எந்த வாடையும் தெரியல சார். பல தாய்மார்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, 7வது படிக்கிற பிள்ளை 8வது படிக்கிற பிள்ளை இருக்குமே, இந்த வயசுல அவங்க கெடுற அளவுக்கு நம்ம கண்காணிப்பு இல்லாம விட்டுட்டோமோ அப்படிங்கிற கவலை. அப்படிலாம் இல்ல சார். கரெக்டா வரும்போது கரெக்டா எல்லாமே கரெக்டா தான் இருந்தான். எங்களுக்கே தெரியாம தான் செஞ்சிருக்கான். அப்புறம் தெரிஞ்ச பிறகுதான். எந்த வயசுல எப்ப கண்டுபிடிச்சீங்க முதல்ல? 10ஆம் கிளாஸ் படிக்கும் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது சார். என்ன பண்ணாப்ல, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃப்ரெண்டுங்க மூலியமா கண்டுபிடிச்சேன். என்ன சொன்னீங்க? எடுத்து என்ன சொன்னீங்க? அவர் குடிக்கிறான்னு தெரிஞ்சோன்னா குடிக்கிறான்னு தெரிஞ்சோன்னா அவங்க அப்பாவும் குடிச்சாங்க. நான் இப்ப குடிக்கல. 10 வருஷம் ஆகுது உங்க அப்பா குடிய விட்டு. சரி. அப்பா மாதிரி நீனும் வரப்போறியா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டோம். தம்பி, அப்பா குடிச்சதோட பாதிப்பு உனக்கு இருக்கோ? அப்பா குடிச்சனால அந்த ஸ்டைல்ல நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டியோ? அப்படின்னா இல்ல, சும்மா ஜாலி கோஸ் தான் குடிச்சேன். சும்மா ஃப்ரெண்டோட பசங்க ஜாலியா கூட சேர்ந்தா சார். பசங்க கூட சேர்ந்தான். வீட்டுல யாரும் அவங்க அப்பால குடிக்கிறது கிடையாது. 10-15 வருஷம் ஆயிடுச்சு அவங்க அப்பா குடி. இந்த கான்வர்சேஷன் எப்படி சாருன்னு வேதா சார் பாக்குறீங்க? 17 வயசு பையன் 7வது குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த பித்த எனக்கு தெரியாது, எனக்கு அவன் என்னமோ பண்றாங்க. இது குடி பத்தின விஷயம்ங்கிறத அதை விட சமூக நெருக்கடி, முக்கியமா கல்வி முறை, அதை பத்தி நான் அதிகமா எழுதிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய டிப்ரெஷனை உருவாக்குது. இவர் மட்டும் இல்ல, அந்த 20 வயசு 25 இந்த கல்லூரியில படிக்கிறவங்க எல்லாம் கூட இந்த டென்ஷன் தாங்க முடியாம குடிச்சு அந்த வயசுல அதுக்கு இந்த மாதிரியான மது அதுக்கு அடிக்ஷனாகவும் உருவாக்குற ஒரு தன்மை அதுக்கு இருக்கு. ஸோ இது ரொம்ப வேதனையான விஷயம். இது சம்பந்தமா கல்வியாளர்களும் அரசாங்கம் தான் யோசிக்கணும், இண்டிவிஜுவல்ஸ் யோசிக்கிறத விட. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் இன்னொரு விஷயம், ஏ சர்டிபிகேட் கொடுத்தாலும் இங்க சினிமாவுக்கு குழந்தைகளோட தானே போய் பாக்குறாங்க. ஸோ இங்க வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. லண்டன்லயோ வேற யூரோப்பியன் சிட்டிஸ்ல, யூரோப்ல எல்லாம் நீங்க ஏ சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க குழந்தைகளோட போகவே முடியாது. 15 வயசு பையனோட எல்லாம் போக முடியாது. ஒரு ஹீரோ ட்ரக் இப்படி இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறது ஒரு படத்துல வந்துச்சு. அந்த படத்துக்கு, தமிழ் படத்துக்கு லண்டன்ல என் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோட போயிட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க குழந்தை. இந்த 15 வயசு பையன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால. ஸோ நம்ம வயசு வித்தியாசம் இல்லாம பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே, சொசைட்டியே அது எந்த வயசுல எதை பண்றதுன்னு இல்லாம நீங்க இங்க எல்லாமே திறந்து விடுறதுனால குடியும் அது மாதிரி இருக்கு. கல்வி முறை, பேரண்ட்ஸ், இந்த மாதிரி சமூகத்துல எல்லா லெவல்லையும் இதான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றேன். ஒரு மதுவுக்கான விஷயம் தான், ஒரு சோசியல் ட்ரிங்கா அதை பாக்குறாங்களா? கட்டுப்பாடுக்குள்ள இருந்தா எதுவுமே தப்பு இல்ல சார் அப்படின்னு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. நாங்க நண்பர்கள் கூடுகையில அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். எல்லை மீறி போக வேண்டாம் அப்படின்னு இந்த சைடும் இல்ல, அது அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா அதோட கிராஃப் போக 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 நம்மளோட கைக்குள்ள இருக்காது அப்படின்னு வாழும் சாட்சியாக நண்பர்களும் தோழிகளும் இங்க வந்திருக்காங்க. அளவுக்கு மீறி குடிச்சாதான் தப்பு, மதுங்கிறது தப்பு கிடையாது இப்ப இருக்க சோசியல் விஷயங்கள்ல அப்படின்னு நண்பர்களும், இல்ல அளவே கிடையாது, அதுக்கு அந்த அளவே வேற இருக்கணும், குடிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மீண்டு வந்தவங்க இந்த சைடும் இருக்காங்க. இந்த பக்கம் தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல இருந்து யார் வந்திருக்கீங்க? அந்த கைடோ சம்திங் யாராவது வந்திருக்கீங்க? சொல்லுங்க சார். இல்ல அதான் நீங்க குடிச்சு அந்த மாதிரி மறுக்கப்படுறவங்க, எல்லைக்கு போறவங்க, சாவ போறவங்க, அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி அந்த பணிகளில் ஈடுபடுறீங்களான்னு கேட்கறேன். ஆமா, நிச்சயமா கொண்டு சேர்க்குறாங்க. சில பேர் வலுக்கட்டாயமா நாங்க போயிட்டு ஹெல்ப் பண்றதுக்கு வேற வழி இல்லாம, ஏன்னா சப்போர்ட் இல்லாம இருக்காங்க, மேல் சப்போர்ட் இல்லாம. ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 4-5 பேர் லேடிஸே இருப்பாங்க. ஒரே ஒரு ஆள் சப்போர்ட், அவர் தான் அவருக்கு வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். அவரே இந்த நிலையில் இருக்கும்போது எங்ககிட்ட உதவி கேட்கும்போது சில நேரங்கள் நாங்கள் போயிட்டு கூப்பிட்டு வரோம். ஸோ இவங்க நண்பர்கள் பேசும்போது, சிலர்லாம் பேசும்போது ட்ரிங்க் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு அதை பற்றியும் சொல்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக ராயலாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிளான் பண்ணுறாங்க 1 month 2 month. இப்போ நண்பர் சொன்னார் பார்த்தீங்கன்னா 7th standard படிக்கும்போது அவர் எடுத்த உடனே பார்த்தோன்னு குடிச்சிட்டு இருக்க மாட்டார். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அம்மாலாம் இல்லாதப்போ கேஷியஸாக போயிட்டு ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல் குடி நல்லா இருந்துச்சு, மைண்டில் வச்சுக்கிறாரு. ஒரு 6 months கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, மாதத்துக்கு ஒரு வாட்டி, அப்படியே வளர்ந்துட்டே போகிறது தான் இந்த குடி ஏற்கனவே நண்பர்கள் இன்னொரு பாயிண்ட்
அதிகமாகிடுச்சு, ஒரு குவார்ட்டர் குடிக்கிறேன், ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர் குடிக்கிறேன், அப்புறம் 1 ஃபுல் ஆயிடுச்சு, 1.5 ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு பிளட்டில் வந்து ஆல்கோஹால் கலக்க ஆரம்பித்தோன்னே டாலரன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுதுங்களாம். ஜாங்கிரி கொடுத்தா 1 சாப்பிட முடியும், 2 சாப்பிட முடியும், திகட்டிச்சு போதுன்னு சொல்லி வச்சுருவாங்க. பட் இந்த ஆல்கோஹால் பொறுத்தவரையிலும் சிலருக்கு ஆல்கோஹாலிக் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 50-60 பேருக்கு இந்த டாலரன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்ட பிறகு அவங்க குடிக்கிற குடி அவங்களுக்கு பத்த மாட்டேங்குது. சினிமாவில் அவங்களை நான் பார்த்துருக்கேன், தினந்தோறும் படத்தில் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒரு சினிமாவில் அவங்கள பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ அவங்க ஸ்லாங்கு, அவங்க பேசுகிற விதம் அட்ராக்ஷனாக இருந்துச்சு. சொல்லுங்களேன், நீங்கள் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தீங்க? அல்லது கிட்டத்தட்ட ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் தான் இன்னைக்கு லைஃபே கரெக்டாக இருக்குது எனக்கு. அதோட கொடுமையான ரொம்ப நாட்கள் அது. அதோட வந்து என்னோட கேரியர் எல்லாமே அதனால ஸ்பாயில் ஆயிருக்கு. இன்னைக்கு கரெக்டாக வந்து மறுபடியும் உட்காந்துருக்க முடியுதுன்னா அதை விட்டதுக்கப்புறம் தான், ரெக்கவரி வெளியே வந்ததுக்கப்புறம் தான். இப்போ சினிமா சான்ஸ் வந்தால் நீங்கள் பண்ணுவீங்களா? ஆமாம், இம்மிடியட்டாக கண்டிப்பாங்க பண்ணிடுவீங்க. நீங்கள் குடிச்ச காலம் ஸ்கூலில் இருக்கப்பே குடிச்சிங்க? இல்லை, ஸ்கூல் லைஃப்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் அந்த டிப்ளமா படிக்கும்போது குடிக்க ஆரம்பிச்சேன். குடிச்சிங்க. சினிமாக்குள்ளே வந்து குடிக்கல? சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக கண்டினியூஸ். ஓ, அதிகமாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அதனால நிறைய கேரியர் ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருந்தது. ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருக்கப்ப மனுஷபுத்திரன் சார் உங்கள்ட்ட தான் கேட்குறேன் நான். இந்த கிரியேட்டிவ் பீப்புளெலாம் குடிச்சா கவித்துவமான கவிதைத்தனமான அல்லது படைப்பு ரீதியான பர்சன்ஸ்லாம் குடிக்கிறது அப்படிங்கிறது ஆராதிக்கிறோம்னா அவங்க கருதுறாங்க. இது இப்போ இல்லை, பாரதியா தான் சொன்னான், எனக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா எனக்கு வந்து நல்லா எழுதுவேன். அவன் கோபத்திலேயோ எந்த ஒரு காரணத்தினாலே சொல்லியிருக்கலாம். அது உண்மை, அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறது ஒரு வேலை வந்து என்னால் முழு கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும். நமக்கு ஏன்னா குடிக்கிறதுங்கிறது ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் எழுதுறதுக்கு மனநிலை மட்டும் போதாது, ஏன்னா அது நாலேஜோட அவேர்னஸோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் என்னால் குடிச்சிட்டு எழுத முடியாது. நான் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கேங்க முறையில் சொல்கிறேன். ஆனால் குடிக்கு நான் எதிரானவன் அல்ல. இதில் நீங்கள் நல்ல ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். பொதுவாக இந்த நம்ம குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே எனக்கு நமக்கு வந்து தன்னுடைய லீஷர் டைம் இல்லைன்னா பிளாங் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேத்துக்கு தெரியல. இந்த லீஷர் டைம் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அல்லது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது நம்ம சொசைட்டியில் இல்லாமல் ஆயிடுச்சு. 2 என்டர்டெயின்மெண்ட் தான், ஒன்று சினிமா, இன்னொன்று குடி. இதை விட்டால் தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால இது எல்லா மற்ற கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிகளையும் கூட இது 2ஐயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது இல்லாமல் அவங்களால எதையுமே யோசிக்க முடியாது. இன்னொன்று என்னென்னா, குடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையான பவரை ஒருத்தர் கொடுக்குது. ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு அதை நினச்சிக்கிறாங்க. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம ரொம்ப வலிமையான ஒரு ஆள் அப்படின்னு கற்பனையாக அவங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் உண்டு பண்ணுது. அதில் போய் சின்ன சின்ன கிரைம்ஸில் ஈடுபடுறது, சின்ன சின்ன குற்றச்செயல்களில் இல்லைன்னா பெண்களை போய் சீன்றது. ஏன்னா பொதுவாக ஒரு சமூக ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனத்தடைகள் எல்லாவற்றையுமே இந்த குடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி விடுது. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு விளைவுகளை பற்றி கவலைப்படாத ஒரு மனநிலையை உருவாக்குது. பொதுவாக இந்த டாஸ்மாக் இல்லைன்னா குடியினுடைய இந்த அளவு ரொம்ப ஜாஸ்தியானதுக்கப்புறம் சராசரியாக அந்த மனித ஆற்றல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 35-40 வயசு மேலேயே எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஆட்களாக அவங்க மாறிடுறாங்க. உங்களுடைய மனித ஆற்றலை நீங்கள் இழக்கிறீங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய திறனை நீங்கள் இழக்கிறீங்க. ஒரு ரைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லி ஒரு 4 பக்கம் அடிச்சுட்டு தான் நான் வந்து எனக்கு 100 பக்கம் எழுதுவேன் இல்லைன்னா 50 பக்கம் எழுதுவேன்னு சொல்ல முடியாது, எழுத முடியாது, உடல் ஒத்துழைக்காது. வந்து இல்லை, இதுதான் அந்த கேள்வி தான் நான் சார்கிட்டையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு சொன்ன மகா கவிஞனும் பிறந்த நாடு இது. பிரகடனப்படுத்திட்டே போனார் ஒரு விஷயத்தை. அவரோட லைஃப் ஸ்டைல் ஆனால் வேற, நம்ம அந்த தளத்துக்கே நம்ம போவேன்னா. நார்மலாவே கவிஞர் அப்படின்னாலே எனக்கு அது வேலையா படுதுங்கிறாரு. சில மனுஷபுத்திரன் தான் அந்த மாதிரி இருக்காங்க. கவிஞர்னாலே பைத்தியத்துக்கு முந்தைய நிலை, உச்சம். அவனுக்கு எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ஸ்லாகித்து ரசிக்கணும், பயங்கரமா எழுதணும், புரட்டி போட்டுறணும். ஒரு நாள் அவன் நினைப்பு அப்படிதான் இருக்கும். அவன் செய்யறானாங்கிறது அடுத்தது. ஸோ இந்த கிரியேட்டிவிட்டிக்கும் குடிக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அதான் பைத்தியத்தோட, அதாவது நான் அடிக்கடி சொல்றது வந்து இந்த மேட்னஸை தான் நான், இந்த கவிஞன்னு மட்டும் இல்லை, எல்லா எழுத்தாளனுமே மேட்னஸை தான் நான் ஆர்ட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றேன், அதுதான் என்னோட வேலை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அது என்னோட ரொம்ப ஃபேமஸ் கோட். அது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ஒரு இது. அவர் சொன்ன மாதிரி அதை குடிச்சிட்டுலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது இதில். ஏன்னா அது ரொம்ப கண்ணதாசன் சொன்னார், பாரதி சொன்னாருன்னா, அவங்க பாரதி வந்து சாப்பிட்டது வேற. அந்த சித்தர்கள், அவங்க ஞானிகள்லாம் சாப்பிடுவாங்களே இந்த இது, அது சாப்பிட்றது அது வந்து ஒரு வகையில் கவித்துவத்தை அதிகப்படுத்தி கூட ஆக்கும். கண்ணதாசனுக்கு அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கவிஞன், இன்னைக்கு இருக்கிற எழுத்தாளங்கிறவன் வந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, அது நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் குடிக்க முடியும். முரகாமின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர், அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு ரைட்டர் வந்து தன்னுடைய உடலை வந்து ஒரு குஸ்தி பயில்வான் மாதிரி வச்சுக்கணும், அவன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், அவனுடைய ஹெல்த்தை பற்றி கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப ஒரு வலியுறுத்தினார் வந்துட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான்.
வேற எதையும் விட ரைட்டிங்ன்றது ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்ப டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதை மடத்தனமாக வந்துட்டு எனக்கு குடிச்சு எனக்கு தன்னை மறந்து என்னை சிதைச்சிக்கிட்டா தான் நான் எழுத முடியுங்கிற அப்படி சொன்னவங்களாம் நிறையெல்லாம் ஒன்றும் ஒர்க் பண்ணலை. இப்படிலாம் அட்வொகேட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அவங்க யாரும் பெருசாக ஒன்றும் எழுதலை. இதெல்லாம் நம்ம சமூகத்தில் குடியை பற்றி இருக்கக்கூடிய நிறைய கட்டுக்கதைகளில் இதுவும் ஒன்று. குடிச்சிட்டா நீங்க எதுக்கு அடிக்ஷன்? ஒரு பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது, நமக்கு இயல்புல இல்லாத பல விஷயங்களுக்கு அடிக்ஷனா இருப்போம். சில பேர் படிப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறது, அம்மா பாட்ட பாசமா பொழியறது. குடிச்சிட்டா சில விஷயம் ஒரு பெரிய பழைய பாட்டெல்லாம் எடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஜென் கதைகள்லாம் சில பேர் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க குடிச்சிட்டா. அந்த மாதிரி எதுக்கு நீங்க அடிக்ஷன்? பொதுவாக குடிக்கிறது எல்லாமே வீட்டில எல்லாம் பார்ல வச்சு குடிப்பாங்க. ஆனால் நாங்கள் குடிக்கணும் பிளான் போட்டாலே கீழே கிடையாது, மேலே தான். ஊட்டி, கொடைக்கானல், அத்திரப்பள்ளி ஹில்ஸ்ல தான் போய் குடிக்கிறது. ஹில்ஸ்ல போய் தான். அது குடிச்சு முடிச்சுட்டு வரும்போது அந்த வர வழியில் இருக்க போலீஸ்காரங்க யாரெல்லாம் இருக்காங்களோ என்னென்ன பண்ணுமோ எல்லா செட்டையும் பண்ணுவோம். ஓகே, சரகு சாப்பிட்டா யார் நமக்கு விரோதியாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும். முதல்ல விரோதிக்கு தான் ஃபோன் பண்ணணும். ஏன்னா அப்பதான் வந்து 2 பேரும் பேசிக்க முடியும். விரோதிகிட்ட ஃபோன் பண்ணி திட்டுவீங்களா இல்ல நட்பாய்க்குவீங்க? இல்ல, அந்த டைம்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி நம்ம நட்பாய்க்கணும் அப்படின்னு நட்பாய்க்குவீங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு இது தெரியவே மாட்டேங்குது சுத்தமா. சாரு நிவேதாக்கு என்ன இருக்கும்? நான் மியூசிக் தான். பழைய பாடல்களா எப்படி சார்? எல்லாமே கேட்பேன். அது அந்தந்த மூடுக்கு கலந்து கட்டி தான் கேட்பேன். பாப் மியூசிக், வெஸ்டர்ன் மியூசிக். நிறைய பேசணும்னு ஆசைப்படுவீங்களா சார் குடிச்சிட்டா? பேசவே மாட்டேன். ஏன்னா ஒரு புகார் இருக்குல்ல, 9 தடவை பேசுவாங்க, சொன்னதே சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பொதுவாகவே அதிகம் பேச மாட்டேன். அதனால குடிச்சா சுத்தமா பேச மாட்டேன், கேட்டுக்கிட்டு இருப்பேன். நீங்க உங்களோட நண்பர்கள் இருப்பாங்க, குடிச்ச நண்பர்கள் உங்கள்கிட்ட பேசுறது என்ன எப்படி நடந்துக்குவாங்க? என்ன அவங்களோட உச்சமா? அதாவது இங்க சொன்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா பல விஷயம் சொன்னாங்க. ஆனா இதெல்லாமே ஒரு பாதி உண்மை, அதுக்கு இன்னொரு பாதி உண்மை இருக்கு. நான் ஒரு சின்ன அனுபவம் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நண்பர்களை சந்தித்தப்போ எல்லாருமே பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா யாரையுமே வாய் திறக்க விடாம நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருக்காரு. ரொம்ப வயலண்டா பேசுறாரு, திட்டுறாரு, அல்றாரு, எல்லாமே பண்றாரு. இது இடைப்பட்ட நேரத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடக்குது. என்னன்னா, அவருடைய ஐபாட் எடுத்து அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன் வந்துட்டு, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, வந்துட்டு இது ஒரு பர்சனல் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐபாடை நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவருடைய பேகு, பர்ஸு, ஐபாடு எல்லாமே அதில் இருந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், நிறைய அறிமுகம் இல்லாத ஆட்கள்லாம் அந்த ரூமில் இருந்தாங்க, யாராவது எடுத்துன்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ கூட இருந்த ஒரு நண்பர்கிட்ட சொல்லி அவருடைய காரில் கொண்ட இது எல்லாத்தையும் பேக்கில் கூட நீ வச்சிரு, காலைல ஒரு புகையில எடுத்துன்னு போட்டுன்னு சொல்லிட்டு சேஃபாக கொடுத்து அனுப்பிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோட பயங்கரமாக திட்டினேன் நான். எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, வந்துட்டு இப்படி இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வரக்கூடாது, ஏன் இப்படி வந்து டார்ச்சர் பண்ணிக்கணும்னு. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எது நடந்ததுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்னுடைய பேகு ஐபாட்லாம் எங்கேன்னு தேடுறாரு. நான் பேசாமல் இப்படி பார்த்துட்டே இருக்கேன். இங்கே தான் இருந்துச்சுன்னொன்னே, இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அப்போ படம் எடுக்க போனேன், அப்போ நீ அதை பிடுங்கி நீ கொண்டு போய் இது பேக் எல்லாத்தையும் வாங்கி வச்ச அப்படின்னு அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறாரு. அவர் 1.5 மணி நேரமாக பேசுகிற எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லைங்கிறாரு. ஆனால் அவருடைய பர்ஸையும் அவருடைய இதையும் வாங்கினதா அவருக்கு ஞாபகம் இருக்குங்கிறாரு. எப்படி ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? ஒரு லாஜிக் வேணும் இல்லையா? இப்போ ஒருத்தர் சொன்னார் வந்துட்டு, என் எதிரியை திட்டுவேன்னு. ஏன் குடிக்காம திட்டு, அவன் எதிரி தானே, கூப்பிட்டு பேசு, என்ன பிரச்சனை உனக்கு, நான் பேசுவேன். என்ன, நான் எதிரி நினைக்கிற வாழ்க்கை எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கூப்பிட்டு நான் பேசுவேன். அது குடியோட துணை எனக்கு அவசியம் இல்லை. என்ன, இன்னும் சொல்ல போனால் குடிக்காதப்போ இன்னும் தெளிவாகவே திட்டலாம். ஒன்றும் இல்லை, ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களோட பேச்சை நீங்கள் கேட்க வைக்கணும்னா நீங்கள் சென்சிபிளாக பேசணும், அவனுக்கு புரியும்படியாக பேசணும், அவன் கூட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அதை பண்ணவே முடியாது. அப்போ குடி மூலம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த கற்பனையான அதிகாரத்தை வச்சுட்டு நான் பேசுவேன், நீ கேள். ஏன்னா பேசப்படாத அந்த வார்த்தைகள் உனக்குள்ள அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் விஷயம். ஏன் ஒரு காதலியை பற்றி ஒருத்தர் வந்து திரும்ப குடிச்சிட்டு ஏன் பேசணும்? நார்மலாகவே அழலாமே, பேசலாமே. ஏன் நமக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை நமக்கு? ஆக குடியையும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களையும் நம்ம வந்து ரொம்ப தவறான முறையில் இணைக்கிறோம் வந்துட்டு. அதனால தான் இத்தனை பிரச்சனைகளுமே. இப்போ நீங்கள் குடிச்சிட்டு பண்ணுற எல்லாத்தையுமே மிக தெளிவாக மிக அழகாக அன்றாட வாழ்க்கையில் பண்ணலாம். நான் குடிச்சிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப தப்பா பண்ணுறீங்க இந்த விஷயத்த. இதுதான் பிரச்சனை. திருந்தி இருக்க நண்பர்கள்ட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மேல கொடுங்களேன். நீங்க பட்ட உச்சகட்டமான அவமானம் என்ன? குடியால ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னன்னாக்கா, என் பொண்ணு 4 வயசு பொண்ணால ரொம்ப அவமானப்பட்டேன். அப்பாவே வானான்னு போயிட்டா. அப்பா இந்த அப்பா வேணாம்மா அப்படின்னு போயிட்டா. குடியால நிறைய பட்ட வேதனை என்னன்னாக்கா, 5 வருஷம் நான் வந்து 16 வயசுலேருந்து குடிய ஆரம்பிச்சது. அந்த 16 வயசு குடியெல்லாம் வந்து லிமிட்டான குடியா இருந்தது. ஆனால் இப்போ இந்த 5 வருஷம் குடியை வந்து அதிக குடியாகி, இந்த 5 வருஷத்துல என் மனைவி கிட்ட, என் அண்ணன் தம்பி கிட்ட, எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ஆவாதனம் ஆயிட்டேன். ஆவாதனாகி கடைசியில என் பொண்ணே வானான்னு போயிடுச்சு. இதான் கேட்குறேன். அவர் ரொம்ப ரொம்ப மனசு நொந்து போய் சொல்றாரு, என் பொண்ணு 4 வயசு பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், என்ன வேணான்னு போயிட்டா. நீங்க பட்ட உச்சகட்ட அவமானம் என்ன?
நிறைய குடிக்கும் போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இறந்துடும் போது என்கிட்ட ஒரு 2 ரூபா காசு கூட இல்லை. என் தங்கச்சிங்க அந்த சாவை எடுத்துகிட்டு போய் போட்டு எடுத்து அது அம்மாவோட ஈமச்சடங்கு நடத்த முடியாத அளவுக்கு குடி என்கிட்ட காசு எல்லாம் பண்ணிருச்சு. சாவலான்ட்டு தூக்கம் மாத்திரை போட்டு வீட்டில் வந்து படுத்துட்டான். அதோட அவங்க சாயந்திரம் தான் போகிறேன் நான். அந்த மாதிரி அந்த குடி எடுத்துகிட்டு போய் விட்டுடுச்சு. உச்சக்கட்ட அவமானம். ஒரு தொழில் ரீதியாக எல்லாத்தையுமே இழந்தது. தொழில் இழந்துட்டீங்க? தொழில் இழந்தது. மற்றபடி எந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் வீட்டில் சேர்க்காமலே இருந்தது. எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லா நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் எல்லாத்தையுமே கலந்து ஆலோசிப்பாங்க. என்ன எதுவுமே ஒரு டிசைட் பண்ணுறதே இல்லை. மொத்தமாக என்ன அவாய்ட் பண்ணாங்க எல்லா விஷயத்துக்கும். நம்மள ஒரு புழு பூச்சி மாதிரி அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. சுருக்கமாக சொல்லணும்னா 19 வயசில் ஆரம்பித்தேன் நான். 36 வயசு வரலும் குடித்தேன் நான். என்னென்ன சாதிக்க முடியுமோ சாதிக்கணும்னு நினச்சிட்டு நண்பர்கள் சொன்ன மாதிரி குடித்தா எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் ஈடுபட்டேன் நான். 36 வயசில் நான் இழந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கை, காலில் வீக்கம் இன்னும் கூட இருக்க அடிக்ஷன், ஆல்கஹால்னால கை இன்ஜெக்ஷன் போடுறதுனால இது கொஞ்சம் வேறு மாதிரி. ஸோ இழப்புன்னு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுச்சு, வெளிநாட்டுக்கு வேலை போக முடியாமல் போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு, குழந்தை போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, உடல் ஆரோக்கியம் போயிடுச்சு. வேறு என்ன சார் போகணும் அந்த குடினால? நேரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொல்லியிருந்தாரு இதுமாரி பீர் பாட்டில் தூக்கி அடிச்சேன்ட்டு. அங்கே வீட்டில் ஒரே பிரச்சனையால் பண்ணி எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனான். எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனால் என்ன இந்தமாரி குடிச்சு என் பொண்ணா இதுமாரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் உருட்டுக்கட்டை எடுத்து ரெடியாக நிற்கிறார். 10 பேர் போட்டு சரியான அடி அடிச்சு ரோட்டில் தான் பார்த்தேன். அது ஒரு மரியாதை போயிடுச்சு. உங்களை அடிச்சாங்களா? எங்களை அடித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குடியை விட்டோன்னே தான் கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை வந்தது. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். இங்கே வந்திருக்க நண்பர்களும் அதில் போய் டிஅடிக்ஷன் சென்டர் போய் திருந்தி அவங்களோட வாழ்வியலை சொல்றப்ப பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது இங்கே யாரும் உறுதிமொழி எடுக்கலனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அந்த குடியை அணுகிற விதம் எப்படி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. கடைசியா இந்த அரங்கத்துல இருந்து நெல்கமணி சொல்ல நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எந்த விவசாயியும் காசு வருதேங்கிற காரணத்தினால கஞ்சா பயிரிட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் சாவானே தவிர கஞ்சாவை பயிரிட்டு பயங்கரமா காசு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மாட்டான் ஒரு விவசாயி. எந்த ஆசிரியனும் ஒரு சமூக விலங்கையோ தீவிரவாதியவோ ஏற்படுத்த மாட்டான். அப்ப அந்த அரசாங்கம் உங்களோட பார்வைக்கு தான் நான் விடணும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட கருத்துக்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு ஆசிரியர் ஸ்தானத்துல இருந்து விவசாயி ஸ்தானத்துல இருந்து இந்த அரசாங்கமும் ஊழியர்களும் அவங்களோட பார்வையில இருந்து இந்த மக்களுக்கு என்னென்னலாம் நல்லது செய்ய முடியும் அப்படிங்கறத ஒரு அடிக்கோரிட்டு பேசணும்னு ஆசைப்படுறேன். நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததுக்காக அந்த அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை ரொம்ப மேன்மையாவும் மென்மையாவும் சொன்னதுக்காக 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 17 வயது நண்பனா இருக்கட்டும், அவர் 15 பாட்டில் நான் ஒன்னா சாப்பிடுற ஒரு நண்பரா இருக்கட்டும், 2 பேரையும் சரிசமமா இந்த தளத்துல உட்கார வச்சதுக்கு நிறைய பேர் உதவிருக்கீங்க. நிறைய பேர் முன் வர மாட்டாங்க பேசுறதுக்கு, பயந்து ஓடினவங்க எல்லாம் இருக்காங்க. முன் வந்து உங்களோட வாழ்க்கை விஷயத்த சொல்லி என் நண்பன்ட்ட தான் சொன்னேன், இதனால எனக்கு கல்யாணம் ஆகுதா கல்யாணம் ஆகலையா, எனக்கு சம்பாதிக்குமா சம்பாதிக்க மாட்டோமா, சோசியல் என்ன அந்தஸ்து கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படாம உண்மையை வெட்ட வெளிச்சமா பேசுறதுக்கு இந்த சமூகத்திலிருந்து சில பேர் வந்திருக்கீங்களா. உங்களோட திராணிக்கு உங்களோட தைரியத்துக்கு என்னோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் வேறு தலைப்போட சந்திக்கலாம். இது நெல் கவனி சொல்.